வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒளிப்பதிவில் மாடுகளுக்கான தீவனம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பசுந்தீவனம், உலர் தீவனம், அப்புறம் பச்சை தண்ணி, அடர் தீவனம், இது எல்லாத்தையும் எப்படி எந்தெந்த நேரத்தில் கொடுக்கும், எவ்வளவு கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். அதை அடர் தீவனம் என்ன, பசுந்தீவனம் என்ன, உலர் தீவனம் என்னங்கிறத பார்த்துருவோம். நாங்கள் கொடுக்குற முக்கியமான அடர் தீவனம் 3. இதில் ஒன்று இந்த மிச்சர் புண்ணாக்கு, முந்திரி புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து எஸ்கேஎம்மில் கம்பெனியில் ப்ரோமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன குச்சியாக இருக்கும். அடுத்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிற நிறுவனம் கிருஷ்ணா தவிடு, கோதுமை தவிடுக்கு பதிலாக இது கொடுக்குறோம். புண்ணாக்கு அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்பாவில் தான் எடுத்து நாங்கள் போடுவோம். இது ஒரு டப்பா, இப்போ ஒவ்வொரு புண்ணாக்கை எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படிங்கிறது அளந்து வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு இந்த மிச்சர் புண்ணாக்கு ஒரு டப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோ பக்கத்தில் வந்துடும். இது 20 லிட்டர் வரைக்கும் கறக்கிற மாட்டுக்குமே ஒரு நாளைக்கு 2 டப்பா போடுவோம். ஒரு வேளைக்கு ஒரு டப்பா. அப்போ 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு இந்த புண்ணாக்கு 2 கிலோ சராசரியாக கொடுப்போம். 12 லிட்டர் அந்த அளவு கறக்கிற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 1.5 கிலோ கொடுத்துருவோம். அதாவது முக்கால் டப்பா கொடுத்துருவோம். இப்போ இது 1 கிலோ இருக்குது. டப்பா ஒரு 50 கிராம் போயிடும், 950 கிராம் வருது. இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ 39 ரூபா வந்துடும். அடுத்து எஸ்கேஎம் ப்ரோமேக்ஸ், இதோட விலை பார்த்தோம் அப்படின்னாலும் 1 கிலோ 31 ரூபா கிட்ட வந்துடுது. இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு டப்பா எடுத்தோன்னா 3/4 கிலோ கிட்ட வந்துடும். நாங்கள் ஒரு மாட்டுக்கு ஒரு வேளைக்கு 2 டப்பா கொடுப்போம். அப்போ ஒரு நாளைக்கு 3 கிலோ, ஒரு வேளைக்கு 1.5 கிலோ. இதுவுமே 12 லிட்டரோ 20 லிட்டரோ எவ்வளவு கறந்தாலும் இதை நாங்கள் அந்த 1.5 கிலோ அளவு கொடுத்துருவோம். அது போக அடுத்து இந்த கிருஷ்ணா தவிடு, இந்த தவிடும் ஒரு டப்பா எடுத்தோம் அப்படின்னா 3/4 கிலோ பக்கத்தில் வந்துடும். இது மாடோட பால் அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கிடுவோம். இந்த தவிடை தான் அதிகமான பால் கொடுக்குற மாட்டுக்கு 2 டப்பா, அதாவது அதே 1.5 கிலோ 3 கிலோ வரை கொடுப்போம். குறைவாக பால் கொடுக்குற மாட்டுக்கு தவிட கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். மொத்தத்தில் 15லேருந்து 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 8 கிலோ அடர் தீவனம். மற்ற மாடுகளுக்கு அதுக்கு பாலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைவாக கொடுப்போம், அவ்வளோதான். அடர் தீவனத்தை எல்லாத்தையும் தேவையான அளவு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம். இந்த தண்ணி ஊற்றுற அளவு பார்த்தோன்னா நல்ல ஊறின பிறகு நல்ல கெட்டியாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி ஏறின மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல கெட்டியாயிரும். இப்போது காலையில் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த அடர் தீவனத்தை மதியமும், அப்புறம் சாயங்காலம் தண்ணி ஊற்றி வைக்கிற அடர் தீவனத்தை அதிகாலையிலையும் கொடுப்போம். நல்ல கெட்டியாகவே கொடுத்துருவோம். அது போக உலர் தீவனம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது 2. ஒன்று இந்த வைக்கோல், இன்னொன்று இந்த காஞ்ச நாற்று சோளத்தட்டை, காக்கா சோளத்தட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். இதில் இந்த சோளம் இந்த மாதிரி இருக்கும். இது கருப்பாகவும் இருக்கும், சிவப்பாகவும் இருக்கும். இது சிவப்பு ரகம். இதில் வெள்ளையாக உள்ள ரகமும் இருக்குது. அதில் கருப்பும் சிகப்பும் நல்ல சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. இங்கே அதிகபட்சம் மாடுகளுக்கு, காளை மாட்டுக்கெலாம் இதை தான் முன்னாடி கொடுப்பாங்க. இப்போ பசு மாட்டுக்கும் கொடுக்குறோம். பசுந்தீவனத்தோட நல்ல சத்து உள்ள தீவனம். பாலும் நல்லா அடர்த்தியாக இருக்கும், மாடுகளும் விரும்பி சாப்பிடும். அதுக்கடுத்து பசுந்தீவனம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் இங்கே தோட்டத்தில் இடையில களையாக முளைச்சிட்டு இருக்கிற புல் வகை எல்லாமே கொடுப்போம். அதுக்கப்புறம் கோஎஃப்எஸ் 29 எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது. கோஎஃப்எஸ் 29 எல்லா நேரமும் இருக்காது. மழை நேரத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு வயலையோ இடையில எப்போவாது போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். இதுதான் அந்த கோஎஃப்எஸ் 29. இது போன மழை காலம் முடிஞ்சதுனால அந்த நேரத்தில் போட்டு வச்சுருந்தோம். இது ஒரு தடவை 2 தடவை அறுத்தாலும் மறுபடியும் முளைச்சி வரும். இது தென்னை மரத்துக்கு இடையில முழுசாக போட்டிருந்தோம். இது கோஎஃப்எஸ் 29. இது போக எங்கிட்ட சூப்பர் நேப்பியர் ஒரு 2.5 ஏக்கரில் போட்டு வச்சுருக்கோம். இதுதான் நாங்கள் கொடுக்குற பசுந்தீவனம். இது போக அகத்திக்கீரை போட்டிருக்கோம். அகத்திக்கீரை எப்போவுமே தொடர்ந்து கொடுக்க மாட்டோம், வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி கொடுப்போம். இது பசுந்தீவனம். இதை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தீவனம் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே காலையிலையும் சாயங்காலமும் ஒரே மாதிரி தான் வைப்போம்.
காலையில் எத்தனை மணிக்கு என்ன தீவனம் வைக்கமோ அதே தீவனம் தான் சாயந்தரம் வைப்போம். அதே மாதிரி பால் கறக்கிற நேரமும் சரி, பசுந்தீவனம் கொடுக்கறது, மாடை குளிப்பாட்டுறது எல்லாமே ஒரே நேரம்தான். ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, காலையில் அடர் தீவனம் வைக்கும்போது அதோட மினரல் மிக்சர் உப்பு கலப்போம். சாயங்காலம் அடர் தீவனம் வைக்கும்போது அதில் வந்து கால்சியம் டானிக்கு ஊற்றிடுவோம். இது மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் இப்போ நம்ம வந்து மதியம் எண்ணெய் தீவனம் எத்தனை மணிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே தான் நமக்கு காலையிலையும். மணி இப்போது மதியம் 2:30. காலையில் 2:30நாலும் சரி, மதியமும் அதே 2:30 மணிக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஒரு பக்கம் சாணியை வலிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மாடுக்கு தண்ணி வைக்கிற வேலை. இந்த அடர் தீவனத்தை நான் சொன்ன மிச்சர் புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, அப்புறம் அந்த கிருஷ்ணா தவிடு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற போட்டது. இது அப்படியே கட்டியாகவே வச்சுருக்கோம். இப்போ இதில் கலந்துக்கிறது பார்த்திங்கன்னா கால்சியம் டானிக்கு இதில் ஊற்றிருக்கோம். ஒரு வேளை கால்சியம் டானிக்கு, காலையில் ஒரு வேளை மினரல் மிக்சர் உப்பு. மாட்டுக்கு இவ்வளோகான் மினரல் மிக்சர் உப்பு போட்டுருவோம். இது காலையில், சாயந்தரம் கால்சியம் டானிக்கு. இதில் வந்து இந்த டம்ளர் 100 ml பிடிக்கும். இதில் எடுத்து 3 மாட்டுக்கு ஊற்றிடுவோம். அப்போ ஒரு மாடுக்கு சராசரியாக 30-35 ml வரும் ஒரு வேளைக்கு. அதுக்கப்புறமா இதில் இன்னொரு சொல்லாத ஒரு விஷயம், கடலை புண்ணாக்கு. அந்த கடலை புண்ணாக்கு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சமாக ஒரு 2 டப்பா போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு எல்லா மாட்டுக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். அது வாசனை நல்லாயிருக்கும், மாடு கொஞ்சம் பளபளப்பாகவும் இருக்கும், பாலில் கொஞ்சம் ஃபேட் எஸ்என்எஃப் அதிகரிக்கும். அதுக்காக கடலை புண்ணாக்கு. ஒரு 2:30 மணிக்கு சாணியை ஒரு பக்கம் வலிச்சிட்ருக்காங்க, ஒரு பக்கம் மாடுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிச்சுவாங்க. இது நம்ம ஊற வச்ச புண்ணாக்கு அடர் தீவனத்தை அப்படி கெட்டியாகவே ஓரளவு வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா தனியாக தண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து கலக்கி விட்டுக்கிட்டு இருக்கிற வேண்டிய வேலை கிடையாது. நம்ம ஒவ்வொரு மாடுக்கும் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி சாப்பிட்டுக்கிடும். அடுத்து சென்னை மாட்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 1.5 கிலோ, சாயங்காலம் 1.5 கிலோ அந்த நவதானிய தவிடு மட்டும். மற்ற மாடுகளுக்கு அடர் தீவனம் கொடுக்குற அதே நேரத்தில் இதை கொடுத்துருவோம். இப்போ 1/4 மணி நேரம் ஆச்சு தீவனம் வச்சு. எல்லா மாடும் ஓரளவு சாப்பிட்டு முடிஞ்சுது. ஒரு பக்கம் சாணி எழுதிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் மாடை குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மதியம் கொடுக்குற அடர் தீவனம். இதுக்கப்புறம் பால் 3 மணிக்கு கறக்க ஆரம்பிப்பாங்க. 3 மணிக்கு கறக்க ஆரம்பித்து 5 மணிக்கு முடிப்பாங்க. முடிஞ்ச உடனேயே பால் கறந்து முடிஞ்ச உடனே பச்சை தீவனம் கொடுத்துருவோம். இன்றைக்கி பச்சை தீவனம் புல் தான் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ சரியாக மணி 5, பால் கறந்து முடித்தாச்சு. பால் கறந்து முடிச்சுட்டு இப்போ மாடுக்கு பசுந்தீவனம் இன்றைக்கி அறுத்து வச்சுருந்த புல் போட்டுட்ருக்காங்க. எதுக்காக இப்போ புல் மட்டுமே போடுறோம் அப்படின்னா, அந்த சூப்பர் நீப்பருக்கு இடையில் ஏகப்பட்ட களை முளைச்சிருக்கு. அதில் சுத்தம் பண்ணுறதுக்காக அறுத்த புல் தான். அதுவே ஓரளவு பசுந்தீவனத்துக்கு தேவையான அளவு இருக்கிறதுனால மற்ற தீவனம் எதுவுமே இன்றைக்கி வெட்டலை. இப்போ பச்சை தீவனம் தின்னு முடிச்சுட்டு மிச்சம் போட்டுடுச்சு. கொஞ்சமாக தான் போட்டிருக்கு மொத்தத்தில், ஒவ்வொரு மாடு கொஞ்சம் போட்டிருக்கு. இது எல்லாமே எடுத்து கன்றுக்குட்டிகளுக்கு, வண்டி மாடு ஒரு ஜோடி காலை இருக்குது, அதுக்கெல்லாம் போட்டு அது சாப்பிட்ரும். இந்த புல்லை எடுத்து முடிச்சுட்டு அடுத்து மாடுகளுக்கு வைக்கோல் போட்டுருவோம். இப்போ மணி 5:45. 5 மணிக்கு புல் போட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு
சுத்தமாக. அடுத்து இப்போது வைக்கோல் போட போகிறோம். இப்போ காலை சாயங்காலம் 2 வேளையும் சூப்பர் நேப்பியருக்கு பதிலாக புல் தான் கொடுக்குங்கிறதுனால காலையில் வைக்கோலுக்கு பதிலாக சோளத்தட்டை கொடுத்துருந்தோம். ஏன்னா சூப்பர் நேப்பியருக்கும் நல்ல பால் இருக்கும், சோளத்தட்டைக்கும் நல்ல பால் இருக்கும். வைக்கோல் அந்த அளவுக்கு பால் இருக்காது. அதனால் காலையில் வைக்கோலுக்கு பதிலாக சோளத்தட்டை. எப்போதுமே என்ன தான் பசுந்தீவனம் கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த வைக்கோல் திங்கிறதுக்கு மாடுகள் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும். நான் பசுந்தீவனத்தை மிச்சம் போட்ட மாடுகள் வைக்கோல் எப்படி சாப்பிட்டு பார்த்தீங்களா? இந்த மாடுகள்லாம் பசுந்தீவனம் மிச்சம் போட்டு தான் வச்சுருந்தது கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா அந்த நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாலே வைக்கோல் எப்போ வரும் அப்படின்னு நம்மளை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம உலர் தீவனம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த புல் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் சாணி கொஞ்சம் தண்ணியாக போடுவோம், பாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். வைக்கோல் கொடுக்கும்போது பால் கொஞ்சம் கெட்டித்தன்மை கூடும். நம்ம ஒவ்வொரு விஷயமும் சரியாக செஞ்சோம் அப்படின்னா பால் நல்லா கெட்டியாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி தீவனம் இதுதான். அதுக்கப்புறமா இந்த வைக்கோல்லாம் தின்னு முடித்த உடனேக்கும் பச்சை தண்ணி வச்சுருவாங்க. இப்போ சாயங்காலம் 6:30 மணி ஆகுது. எல்லா மாடுமே போட்ட வைக்கோல் எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு வெளியெல்லாம் வெளிச்சமாக தான் இருக்குது. இப்போது மாடுகளுக்கு பச்சை தண்ணி வச்சுக்குவோம். நம்ம அடர் தீவனத்தை கெட்டியாக வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் புல் காஞ்சது கொஞ்சம் இருந்தது வைக்கோல் சாப்பிட்றதுக்கும் தண்ணி தாங்க எடுக்கும். இதுதான் எங்கள் பால் பண்ணையில் உள்ள மாடுகளுக்கான தீவன முறை. இதில் உங்களுடைய கருத்துக்கள் அல்லது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒளிப்பதிவில் அதுக்கான பதில் சொல்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.